இந்த நாளில் நான் அந்த தலைப்பு என்னன்னு சொல்லி நான் கடைசியாக சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்களை நாம எதன் பார்வையில் பார்க்குறோன்னா, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எப்படி நமக்கு சட்டத்திட்டங்கள் இன்னைக்கு இருக்குதோ அதன் பார்வையில் பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையில் நம்மளாம் ஆசாரியர்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு யாரெல்லாம் ஆசாரியராக இருக்கிறோம்? மரித்து உயிரோடு எழுந்த பிறகு நாம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆசாரியராக இருக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆசாரியருங்கிறது குறிப்பிட்ட நபர் தான் இருக்க முடியும் இல்லையா? இப்போ ஆசாரியனுக்கு ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்திருந்தா, இப்போ புதிய ஏற்பாட்டின் மூலியமாய் அது யாருக்கெல்லாம் பொருந்தும்? நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணும்? பொருந்தும் இல்லையா? அப்போ இதுதான் நான் சொல்றது, புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தில் நம்ம எதை பார்க்க போறோம்? பழைய ஏற்பாட்டை பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம், 2 நபர்களுடைய வாழ்க்கை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஒருத்தருடைய பேர் சாமுவேல், இன்னொருத்தர் பேரு ஏலி. இந்த 2 பேருடைய வாழ்க்கையில இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1-5 வரை. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இப்போ இதோடைய பேக்ரவுண்டை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆலயம் எப்படி வந்தது, இந்த ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, சாமுவேல் பிறக்கிற கட்டத்துல தேவன் இதுக்கு முன்னாடி என்ன செய்திருந்தார்னா வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். யாருக்கு முதல்ல வாக்கு தத்தம் கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து, உன்னுடைய சந்ததி நான் என்ன பண்ணுவேன்? மிகவும் பெருக செய்வேன், அவங்க ஒரு தேசமாய் மாறுவாங்க, அவங்களுக்கு எல்லா காரியமும் நடக்கும், அவங்க சுதந்திரித்து கொள்வாங்க, அவங்க நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கொண்டுட்டு போவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு பிறகு அதை அதிகமாக எடுத்து வந்தது மோசே வந்தார், அதுக்கப்புறம் யோசுவா வந்தாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்து, இப்போ ஆண்டோடைய பிளான் என்ன? இந்த ஜனங்களுக்கென்று ஒரு தேசம் என்ன பண்ணும்? இருக்கணும், ஒரு ராஜ்யம் உருவாகணும். இதெல்லாம் தேவனுடைய சித்தமா இருந்தது, வாக்குத்தத்தம் இருந்தது, ஆசீர்வதிக்கப்படணும் இருந்தாங்க. ஆனா இது எதுவுமே நடக்காத ஒரு காரியம்தான் இந்த சாமுவேல் பிறந்த இடம். ஆபிரகாம் போயிட்டாரு, மோசே போயிட்டாரு, யோசுவா போயிட்டாரு. ஆனா இன்னமும் இவங்க ஒரு தேசமா வாழல. 12 கோத்திரமா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு கோத்திரத்துக்கு இன்னொரு கோத்திரத்துக்கு பெருசா கனெக்ஷன் கிடையாது. மலைவாழ் ஜனங்கள் மாதிரி ஏதோ ஒரு கூட்டம் போல, இங்க தனியா அங்க தனியா, அவங்களுடைய ஒவ்வொரு கோத்திரத்துடைய சித்தம் தான் அங்க நடந்துட்டு இருந்தது. எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற ஒரு காரியம் இருந்ததா? இல்ல. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? தனித்தனியா இருந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஒரு அரசர் இருந்தாரா? இல்ல. இந்த சூழ்நிலையில தான் கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்ததா? அபூர்வமா இருந்தது. அப்ப புரிஞ்சுக்கிறோம், அப்ப தேசம் என்ன நிலையில இருந்தது? சீரான ஒரு நிலையில இல்ல. அப்ப தேசம் சீராய் இல்லாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம்னு சொல்லி பார்த்தா, கர்த்தருடைய வார்த்தை என்பது அந்த இடத்துல சுத்தமா இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த டைம்ல தான் இப்ப சாமுவேல் சபையில வளர்றார். அப்ப இதோட பேக்ரவுண்ட் நமக்கு புரியுது. 2வது வசனம். இருள் அடைந்து இருந்தது. இந்த ஏலியை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஏலி யாரு? இந்த சிதறி இருக்கிற 12 கோத்திரத்துக்கும் யாருதான் ஆசாரியன்? ஏலி. நான் முன்னே சொன்னேன், புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல நம்ம எதை பார்க்க போறோம்? பழைய ஏற்பாட்டை பார்க்க போறோம். இப்போ தேசம் எப்படி இருக்குது? சரியில்லாத ஒரு நிலை. தேவ திட்டம் நடந்ததா தேசத்தின் மேல? தேவ திட்டம் நடக்கல. கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல இருந்ததா? கர்த்தருடைய வார்த்தை என்பது அங்க இல்லவே இல்லை. கர்த்தர் யாரிடமும் பேசல. ஒரு அமைதியா இருக்கிற நிலையில ஒரு ஆசாரியன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டு இருந்தான். இந்த ஏலியை குறித்து நம்ம எங்க பார்த்தாலும் அவருக்குன்னு ஒரு ஸ்தானம் அங்க இருந்தது. அந்த ஸ்தானத்துல அவர் என்ன பண்ணியிருந்தாரா? படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. எப்போ அப்படின்னா, தேசம் சீர் இழந்த ஒரு நிலையில இருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமா இல்லாத போது, கர்த்தர் யாரிடமும் பேசல, கர்த்தர் அருவருக்கிற காரியம் நடக்குது. அப்போ ஒரு ஆசாரியன் என்ன செய்யணும்? திறப்புல நிக்கணுமா இல்லையா? இப்ப ஏலி என்ன செய்யறார்? ஏலி படுத்து கொண்டு இருந்தாராம். இப்ப முதல் அதிகாரத்துல 9வது வசனம் பாருங்க. அங்க ஒரு ஆசனத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறார். ஏலி எங்க பார்த்தாலும் ஒரு செட்டில்டான பிளேஸ்ல என்ன பண்ணியிருந்தார்? அவருடைய வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு அவர் கம்ஃபர்ட் ஜோன்ல என்ன பண்றாரு? படுத்திருக்கிறதுனா என்ன? எந்த பிரச்சனையும் இல்லை. எப்ப நம்ம படுத்திருப்போம்? அப்பா எல்லாம் முடிஞ்சு இல்லையா, எல்லாம் பிரச்சனை ஒண்ணும் இல்லை, சரி எல்லா வேலை முடிஞ்சது, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் படுத்திருப்போம். இப்ப தேசத்துல எந்த வேலையும் முடியல, இன்னும் ராஜா ஆகல யாரும்,
இன்னும் எந்த கோத்திரமும் ஒண்ணு சேரல, எல்லாம் பிரிந்து இருக்கிறாங்க. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறவே இல்லை. ஆனா ஏலி எப்படி இருந்தாரா? படுத்துக்கொண்டு இருந்தார். இப்ப நம்ம வாழ்க்கைக்கு வந்தா நாம எப்படி இருக்கிறோம்? தேசம் இன்னைக்கு அதே சூழ்நிலை. கர்த்தருடைய வார்த்தை பிரதேசமா இருக்கா? கர்த்தருடைய சித்தத்தை நம்ம அறிந்து பேசுறோமா? தேவன் தேசத்துல செய்ய வேண்டிய காரியம் யாரா இங்க இருந்து சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டு இந்த ஆண்டு என்ன செய்யறார்? அநேகர் ஒரு ஆசனத்தை செட் பண்ணிட்டு அது மேல உட்காந்துக்கிறோம். ஆண்டுக்காக இறங்கி வரதே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? ஆசனத்தின் மேல உட்காந்துட்டு, ஆண்டவரே நீங்க இறங்கி வந்து மாத்துங்க, ஆண்டவரே நீங்க வந்து ஊழியம் போய் செய்யுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. நாங்க என்ன பண்றோம்? எங்களுடைய ஆசனத்தின் மேல உட்காந்துருக்கோம். நம்ம ஆசனம் எது? காலையில் ஆனால் வேலைக்கு போயிடணும், வியாபாரத்துக்கு போயிடணும், ஸ்கூலுக்கு போயிடணும், காலேஜ் போயிடணும், இல்லையா சமைக்க போயிடணும், சாப்பிட போயிடணும், தூங்க போயிடணும். இப்போ இந்த ஆசனத்தின் மேல உட்காந்துட்டு நாம என்ன சொல்றோம்? கர்த்தாவே எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? பாடுறோம். மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை. நம்ம பாடுறோமா இல்லையா? நாம எல்லாம் எங்க உட்காந்துருக்கோமா? கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன். நான் எனக்குன்னு ஒரு ஆசனத்தை போட்டு அதன் மேல உட்கார்ந்துருக்கிறேன். ஆனா எனக்கு பேர் என்ன? பேர் என்னமோ ஆசாரியன் தாங்க. ஆனா நான் என்ன எப்படி இருக்கிறேன்? கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறேன், ஆசனத்தின் மேல அமர்ந்திருக்கிறேன், இல்லையா? அப்ப தேசம் சீர்கெட்ட ஒரு நிலையில நாம எங்க இருக்கிறோம்? ஆசனத்தின் மேல அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப ஏலியோட வாழ்க்கைய பார்க்கும்போது அவருக்கு சில நேரத்துல போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல. ஏன்னா அவர் பார்த்து 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 என்ன பண்ணியாச்சு? பழகி போயின காரியம். வருவோம், பலி செலுத்துவோம், ஆண்டருக்கு தூபம் காட்டணும், ஆண்டருக்கு வந்து எல்லா காரியங்களும் செய்யணும், ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பேசி அனுப்பணும், சபையில செய்ய வேண்டிய சில சடங்காச்சாரியம் பாரம்பரியமா அவர் ரொம்ப ஆண்டு காலமா செய்து 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 இப்ப அவருக்கு அந்த காரியம் எப்படி இருக்கு? பழக்காயிடுச்சு. சபைக்கு வந்து வந்து பழகிட்டோம். இப்ப நம்மளால ஞாயிற்றுக்கிழமையில வீட்டுல கூட சும்மா இருக்க முடியாது. ஏன்னா எங்க போயிட்டோம்? சர்ச்சுக்கு போய் உட்காந்தனால அன்னைக்கு கொஞ்சம் குளிச்சு அப்படி இப்படி கிளம்பி நீங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனாதான் ஒரு அளவுக்கு எப்படி இருக்கு. இது ஆண்டவரை பார்க்க வரல, நமக்கு பழகிட்டோம். நீங்க உட்காந்துருக்க பாருங்க, எப்படி உட்காந்துருக்கீங்க? எத்தனை மெசேஜ் கேட்டாச்சு இல்லையா? இந்த மெசேஜ் நான் என்ன பண்ண போறேன்? கேட்டுதான் போறேன். அப்போ சடங்காச்சாரியமா இதை கேட்டு கேட்டு ஏலியோட வாழ்க்கையில ரொம்ப போர். அடப்போடா என்ன போய் இப்போ இந்த 12 கோத்திரங்கள்லாம் வந்து ஒண்ணு சேர்த்து தேசத்தை கொடுத்து ராஜா ஆகி என்ன செய்ய போறீங்க? அப்ப இதே தானே அப்படிங்கிற தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணுங்கிற ஒரு துளி எண்ணம் கூட இல்லாம போதும் என்ற ஒரு திருப்தி நமக்கு தெரியணும். அது கிறிஸ்துவனா இருக்கிற நம்ம திருப்தி அடையவே கூடாது எதுலையுமே. 1000 பேர் சபைக்கு வந்தா நமக்குள்ள திருப்தி வரலாமா? இன்னும் வெளியே 1,00,000 பேர் இருக்காங்களே. 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டேன், திருப்தி ஆகலாமா? ஐயோ இன்னும் 23 மணி நேரம் நான் ஆண்டோட என்ன பண்ணல, செலவு செய்யல. அப்போ பைபிள் ஒரு நாளைக்கு நான் ஒரு வருஷத்துல ஒரு 4 டைம் முடிச்சிட்டேன், போதுமா? திருப்தி ஆகவே கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன தெரியுமா? தேவனோடு நேரத்தை செலவிடுவதில், அவரோடு ஜெபம் பண்றதுல, அவருக்கு உபவாசம் இருக்கிறதுல, ஆலயத்துக்கு அடுத்த காரியத்துல, ஊழியத்துல என்னைக்குமே நம்ம சோர்ந்து போவதோ திருப்தி அடைவதோ நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் இருக்கக்கூடாது. போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோமானால் நாம ஆசாரியனா இருந்து ஏலி எப்படி அந்த தலைமைத்துவத்தை சரியா பயன்படுத்தலையோ அதே நிலையில நாம இருக்கிறோம். காலை பைபிள் என்ன சொல்றாரு? எனக்கு 40 வயசுல இருந்த பலன் எனக்கு 80 வயசுல என்ன பண்ணுது? ஏலி என்ன சொல்றாரு? 40 வயசுல இருந்து நான் எல்லா பலனும் எனக்கு போயிடுச்சு. இனி இப்ப நமக்கு இருக்க முழங்கால் யாவும் முடங்கப்படும், நாவுகள் யாவும் போற்றப்படும், இல்லையா? எல்லாராலும் இவர் தான் தேவன் என்று எல்லா நாவுகளும் என்ன பண்ணுமா? அறிக்கையிடுமா? நம்ம ஆசைப்படுறோம் எப்போது நடக்கும் அப்படின்னு. ஆனா நாம அதுக்காக இறங்கி வேலை செய்வதில்லை. நாம கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துக்கிறோம், நம்ம படுத்துக்கிறோம், போதும் என்கிற திருப்தி நினைக்கிறோம். நான் ஒரு சில்ட்ரன்ஸ் கிளாஸ் போய் எடுத்தா அதே எனக்கு போதும், நான் ஊழியம் செய்யறேன், நான் வந்து உபவாசம் 12 மணி நேரம் ஜபத்துக்கு வந்துட்டா போதும், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம். இவங்க வேற ஆண்டவர் வருவார்னு சொல்றாங்க, திடீர்னு வந்துட்டாருன்னு என்ன பண்றது? அதனால சபைக்கு என்ன பண்ணுவோம்? போயிட்டு வந்துடும். இப்படி ஒரு வாழ்க்கையில இருந்தோமானா நாம யார் இல்ல, உண்மையான ஆசாரியன் கிடையாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பிரேயர் பண்றதுல, நீங்க உபவாசம் இருக்கிறதுல, நீங்க பைபிள் படிக்கிறதுல, நீங்க சுவிசேஷம் சொல்றதுல, நீங்க எந்த காரியத்திலும் சோர்ந்து போக கூடாது, திருப்தி ஆகக்கூடாது. இது பத்தல, அடுத்து என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுடைய அடுத்த காரியம் என்ன அப்படி என்று சொல்லிதான் நம்ம வாழ்க்கைய நகர்த்த ஆரம்பிக்கிறோம். இப்போ தேவன் வந்து சாமுவேல் இடத்துல பேசுறார். இன்னும் ஏலி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு உதாரணத்தை மட்டும் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா?
ஏலிகிட்ட போய் கேட்கிறார், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? சாமுவேலேன்னு சத்தம் கேட்டோன்னே இவர் எங்க ஓடுறார்? ஏலிகிட்ட ஓடுறாரு. ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? இல்ல நான் கூப்பிடலப்பா, நீ போய் என்ன பண்ணு, படுத்துக்க. 2வது முறை என்ன பண்றாரு கேட்கிற. 8வது வசனம் படிக்கலாம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் இசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். இப்ப இதுக்கு ஃபார்மேட் தெரியுது. கர்த்தர் கூப்பிட்டால் எப்படி இருக்குன்னு தெரியுது. கர்த்தர் கூப்பிடும் போது நாம எப்படி பதில் சொல்லணும்னு தெரியுது. தெரிந்த காரியம்தான். இவர்கிட்ட ஆண்டவர் பேசாதது ஒண்ணும் இல்லை, எல்லாமே பேசியிருக்கிறார். அப்படி இருந்தோம் உங்க பசங்கள்கிட்ட வந்து, எனக்கு யாரோ பேசுற சத்தம் கேட்குது, ஓகே ஆண்டவர் தான் பேசுறாருப்பா, நீ போய் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டார்னா பேசு, நான் போய் படுத்து தூங்குறேன், நீங்க தூங்குவீங்களா? நான் அந்த இடத்துல இருந்தா எனக்கு என்ன இருக்கும்? என்னவா இருக்கும்? என்கிட்ட பேசாம ஆண்டவர் ஏன் அங்க பேசுறாரு? இப்படி கூட என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். ஒரு 1 hour கழிச்சு, எப்பா பேசிட்டாரா, இப்போ சவுண்டு கேட்டுச்சா, உன்ட்ட என்ன சொன்னாரு, நீ என்ன சொன்ன, கேட்போமா இல்லையா? நைட்டு ஃபுல்லாக நமக்கு தூக்கம் வருமா? ஆனா இவர் போய் நல்லா படுத்து தூங்கிட்டு, ஆண்டு தான் பேசுறாரு, நீ பேசுகன்னு, நான் என்ன பண்றேன், என்னை வந்து நீ என்ன பண்ணாத, எதா இருந்தாலும் எப்ப பேசிக்கலாம். 15ல சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது இப்பதான் கேட்கிற, காலையில விடிந்ததுக்கு அப்புறம் அப்போ ஏலி எப்படி இருக்கிறாரு? இத்தனை வருஷம் கர்த்தருடைய வார்த்தை இல்ல, இப்பதான் சாமுவேலுங்கிற ஒரு குழந்தை கர்த்தருடைய வார்த்தைய கேட்க போகுது. அப்ப நீ என்ன பண்ணுங்க, முழங்கால் படிட்டு இருக்கணுமா இல்லையா? ஆண்டவரே இவ்வளவு நாள் இல்ல, பேசுங்க. ஆனா ஏலிக்கு அந்த உணர்வுங்கிறது அந்த இடத்துல இல்ல. இப்ப நம்ம ஏலிய குறை சொல்லல, நம்மளதான் நம்ம பாக்குறோம். கர்த்தர் பேசுறாரா, கர்த்தர் ஒரு இடத்துல சொல்றாரா, கர்த்தர் இப்படி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாரா, டிவியில பாக்குறோம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க இந்த ஆண்டு என்ன நடக்க போகுது இப்படியெல்லாம் சொல்லும் போது நாம எங்க இருந்திருக்கணும்? ஆண்டவரே அடுத்து என்ன எங்களை கொண்டு செய்ய போறீங்க, இல்ல இந்த தேசத்துல என்ன செய்ய போறீங்க, எங்களோடு என்ன பேச போறீங்க அப்படிங்கிற உணர்வோடு நாம முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் பேசுறதுக்கு நம்ம வெயிட் பண்றோமா? இல்ல அவர்கிட்ட ஆண்டவர் ஏதோ பேசுறாரு அப்படின்னு இருந்தா நம்ம ஏலிய போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவர் பேசவே இல்லையே, பிரத்யட்சமா ஆண்டோடைய வார்த்தை இல்லையே, இப்பதானே சாமுவேலுக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்களும் கூட போய் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கலாம். ஆனா விடிய காலம் வரும் வரைக்கும் நான் என்ன பண்றேன், காத்திருக்கிறேன். ஆனால் இந்த தாமதத்துல நம்ம வாழ்க்கை இருக்குமானால் நம்ம மாற முடியுமா? கர்த்தருடைய சித்தம் இந்த பூமியில செய்யப்படுமா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுமா? அப்ப பாருங்க, ஏலி போல நம்ம ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இவங்களெல்லாம் போய் நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறேன். இதே வார்த்தை நம்மளை சொல்லலாமா? வொர்ஷிப்ல சொன்னோம், எத்தனையோ பேருக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்தார். அப்படிப்பட்ட ஆள் இப்படி இருக்கலாமா? இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். மீட்டிங்கா அது யாரோ பார்த்துங்க, நடந்தா சரி. ஆனா எங்க சர்ச்சில் ஜெபம் நடக்கணும், நான் தான் வரக்கூடாது, ஆனா அங்க நடந்தா சரி இல்லையா? இப்படி நம்ம இருக்கிறோம். ஏலி ஏன் இப்படி இருந்தார் பார்க்கலாம். 4வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. அவர் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல், திரும்ப எங்க உட்கார்ந்துருக்கிறார்? ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். சரி, தேவனுடைய பெட்டி யுத்தத்துக்கு போயிருக்கு, நல்ல நியூஸ் வரணும். நல்ல நியூஸ் வந்துதான். உலகமே எப்படி வேணா போட்டோம், ஏலி எப்படி இருக்கணும்? தேவனுடைய சமூகத்துல உட்காந்து அழுது இருக்கணும், ஆண்டவரே எப்படியாவது செய்யுங்க. ஆனா வாஞ்சை இருக்கு. ஆனா அவருடைய வாஞ்சை பாருங்க, ஆக்சுவலா அவர் எங்க உட்கார்ந்து இருக்கணும்? தேவ சமூகத்துல உட்காந்து, ஆண்டவரே இந்த யுத்தத்துல உதவி செய்யுங்க. மோசே செய்யறாரு, கையை 2ஐயும் தூக்கிக்கிட்டு யுத்தத்துல. மோசே ஒரு சேர் போட்டு, எப்பா என்ன ரிசல்ட் என்ன கேட்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா என்ன பண்ணல, கேட்கல. அப்போ இதுதான் தலைமைத்துவம். ஆனா ஏலிக்கிட்ட என்ன இல்ல, நல்ல ரிசல்ட் வரணும். ஆனா தேவ சமூகத்துல வாசல்ல சேர் போட்டு மனுஷன் எப்போ வந்து சொல்லுவான், முழங்கால் போட்டுதுன்னா ஆண்டரே சொல்லியிருப்பாரு, யுத்தத்துக்கு போவாதீங்க, ஜெயிக்க மாட்டேன். அப்ப இன்னைக்கு நாம எப்படி தெரியுமா, நமக்கு நல்லது நடக்கணும், ஆனா நாம தேவனுடைய சமூகத்துக்கு போக கூடாது. தேவனே செய்து என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கையில நல்லது எப்படியா வந்துடணும். ஆனா நான் ஜெபிக்க மாட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க எல்லா நன்மையும் எனக்கு செய்யுங்க, ஆனா நான் உங்களோட நேரத்தை என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. இப்படி இருப்போமானா நமக்கு ஏலிக்கு வந்த அதே நியூஸ் தான் வரும். ஏலி வாசல்ல உட்காந்து யுத்தத்துல ஜெயிக்கணும், கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி மேலதான் ஆசை, ஆனா கர்த்தரோடு நேரத்தை செலவிடல. 18வது வசனம், பெட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க பெலிஸ்தர். சொன்ன உடனே ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய்
விழுந்தான். அவன் கிழவனும் துளிர்த்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள் இருக்கு, அவர் ஓல்ட் அண்ட் ஹெவி வெயிட் எப்படி இருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில நாம இப்படிதான் வயசாயிட்டோம், ரொம்ப என்ன பண்ணிட்டோம், ரொம்ப துளிர்த்த ஆளாயிட்டனால நம்மளால ஆசனத்தை விட்டு இறங்க முடியல, ஆண்டுக்கு ஓட முடியல, திறப்பில் நிற்க முடியல, முழங்கால் படியிட முடியல. இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய ரீதியில நாம் எப்படி ஆயிட்டோம், வயதானவர்களா இருக்கிறோம். முழங்கால் போட முடியுதா? பேசுறது செய்யறது போடுற ட்ரெஸ் எல்லாம் வாலிப வயசு ட்ரெஸ். முழங்கால் போடும் போது மட்டும் நமக்கு 80-90 வயசு. வாலிபர்களுக்கு ஈக்குவலா நம்ம வயசானாலும் இருக்கணும்னு நினைக்கிற நாம ஜெபத்துல வாலிபர்களை விட நம்ம 1 மணி நேரம் அதிகமா ஜெபிக்கணும். அவங்கள விட எனக்கு கண்ணே தெரியல, எனக்கு பைபிளை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு, முழங்கால் போட்டா உட்கார முடியல. இப்படி இல்லை, ஆவிக்குரிய ரீதியில நாம ஏலி எப்படி இருந்தாரோ அதன் போல ஓல்டாவும் ஆயிட்டோம், ரொம்ப ஹெவியாவும் ஆயிட்டோம். அதனால நம்மளால முழங்கால் போட முடியல, அதனால ஆண்டவருக்கென்று ஓட முடியல, அதனால திறப்பில நிற்க முடியல. அப்ப இப்படி இருக்கலாமா? ஏலி மாம்சத்துல இருந்தாலும் நாம ஆவிக்குரிய ரீதியில அப்படி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சரி, நம்ம சீக்கிரமா போலாம். 3வது அதிகாரத்துல 2வது வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்தது. கண்கள் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 3 காரியம். கண்ணு தெரியலன்னா என்ன செய்ய மாட்டோம், தன்னுடைய தவறும் தெரியாது, மற்றவர்களுடைய தவறும் தெரியாது, தேவன் பார்க்க விரும்புவதை நம்மளால பார்க்க முடியாது. இதுதான் ஏலியோட வாழ்க்கையில நடந்தது. இப்ப யாரெல்லாம் இன்னைக்கு வரும்போது கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்க? நான் நின்றுட்டு வந்தேன். நின்றுட்டு என்ன பண்ணேன், எதெல்லாம் சரியில்லையோ அதை சரி பண்ணு, எதெல்லாம் சரியா இருந்துச்சோ அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணு. முடி களைஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்றோம், சரியா இல்லாததை சரி பண்றோம். அப்புறம் ஷர்ட் நல்லா இன் பண்ணியிருக்கோம், இன்னும் என்ன பண்ணும், கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ரா அழகு. அப்போ வசனம் கண்ணாடின்னு பைபிள் ஏன் தெரியுமா சொல்லுது, நம்மளுடைய தவறை பார்த்து அந்த தவறை சரி செய்யணும். இல்ல கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கும்போது, வசனத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இன்னும் நம்ம அழகா இருக்கிறோமா, அதை இன்னும் என்ன பண்ணும், அழகுபடுத்தணும். ஓகே, நான் கீழ்படுகிறேன், அப்ப இன்னும் எல்லாவற்றிலும் என்ன பண்ணும், கீழ்படியணும். ஓகே, நான் ஜெபிக்கிறேன், இன்னும் அதிகமா நான் என்ன பண்ணும், ஜெபிக்கணும். அப்ப கண்ணாடிங்கிறது என்ன, வேத வசனம். அந்த வசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது கண்கள் இருளா இருந்துச்சுன்னா, முடி களைஞ்சிருக்கிறது எனக்கு தெரியுமா, அப்போ கண்கள் இருள் அடைஞ்சிருச்சுன்னா தேவன் பார்ப்பதை நம்மளால பார்க்க முடியாது. ஏலியோடைய வாழ்க்கையில தன்னுடைய தவறுகளை அவர் பார்க்காம போனதுக்கு ஏலியோடைய குமாரர்களை பத்தி நமக்கு நல்லா தெரியும். 2வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து பாத்தீங்களா, ஏலி தேவ மனுஷன், ஏலியோட குமாரர் யாரு, பிசாசினுடைய மகன்களா இருக்கிறாங்க என்பதை பார்க்கவே இல்லை. அவங்க பசங்க 2 பேரும் யார் தான், ஊழியக்காரன். ஆனா எப்படி இருக்கான், பேலியாளின் மகன்களா இருக்கிறான். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவனா இருக்கிறான், பரிசுத்தமான இல்ல, பாவியா இருக்கிறான். அவன் யாரா இருக்கிறான் அந்த இடத்துல, ஆசாரியன். ஏன் இதுக்கு காரணம்னா, ஏலியோட கண்கள்ல வெளிச்சம் இல்ல, ஏலி தேவன் பார்ப்பதை பார்க்கல, ஏலி தன்னுடைய தவறுகளை பார்க்கல. தன்னுடைய தவறுகள் என்ன, பசங்களை சரியா வளர்க்காதது, அதை பார்த்தாரா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா, தேவன் பார்க்கிற விதமா நம்ம குடும்பத்தை பார்க்கிறோமா, தேவன் பார்க்கிற விதமா நம்மளை பார்க்கிறோமா? இல்லைன்னா நம்ம கண்கள் எப்படி இருக்கு, இல்லை. அவங்க என்ன செய்தாங்க, அதாவது தேவன் அருவருக்கிற காரியங்களை என்ன பண்ணான், இன்னும் நம்ம சொல்ல முடியும், வர ஜனங்கள் இடத்துல தவறாய் நடந்து கொள்வது, இப்படி ரொம்ப அசிங்கமான காரியங்களை. 17வது பாருங்களேன். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார். கர்த்தர் கொடுக்குற காணிக்கை என்ன ஆயிடுச்சு, இப்போ வெறுத்து போற நிலையில அந்த 2 பேர் நடந்தாங்க. இதை கர்த்தருடைய பார்வையில தெளிவா இருக்கு, கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. ஆனா ஏலியோடைய கண்கள் இருள் அடைந்தனால இதை சரி பண்ண முடியல. இப்ப இந்த கண்ணு சரியா இல்லாததுக்கு இன்னொரு காரியத்தை 1 அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல ஏலி தன்னுடைய ஆசனத்தின் மேல உட்கார்ந்து அண்ணாளுடைய வாயவே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா, பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப கர்த்தருடைய பார்வையில அண்ணாள் என்ன பண்றாங்க, இவருடைய பார்வையில குடிச்சிட்டு எவ்வளவு நேரம் நீ உளறிட்டு இருப்ப. இப்ப ஜோம் பண்றது அவருடைய பார்வையில எப்படி தெரியுது, நல்லதெல்லாம் கெட்டதா தெரியுது, கெட்டது கண்ணுக்கே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்ப ஏலி ஒரு ஆசாரியனா இருந்து எல்லா காரியத்தையும் தவற விட்டு தன்னுடைய வாழ்க்கையில இருந்தார். தேசத்தின் அவல நிலை, தேவன் தேசத்தை எவ்வளவு அருவருத்துட்டாரு, தேச ஜனங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமா எவ்வளவா செய்தாங்கன்னு சொல்லி ஏலிக்கு என்ன தெரியல. தேவன் பார்க்கிற விதம் வேற, அவருடைய பார்வையில அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அதை ஏலி பார்க்கல. ஆனா ஆசாரியன், நாமளும் இன்னைக்கு ஆண்டோடைய பார்வையில ஆசாரியர்கள் தான். ஆனா நாம கேட்கணும், ஆண்டவரே எங்க கண்கள் நீங்க பார்க்க விரும்ப பார்க்கணும். நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவரே
நான் பார்வையடைய என்ன பண்றேன், விரும்புகிறேன். உங்க பார்வை எனக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். நீங்க தேசத்தை பார்க்குற மாதிரி நான் பார்க்கணும், நீங்க என் குடும்பத்தை பார்க்குற மாதிரி நான் பார்க்கணும், நீங்க எங்க சபையை பார்க்குற விதமா நான் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா வாக்கு தத்தமும் வாழ்க்கையில என்ன பண்ணும், நிறைவேறும். தேவ சித்தம் மாத்திரம் நம்ம சபையில, நம்ம வாழ்க்கையில, நம்ம தேசத்துல நடக்கணும்னா நமக்கு யாருடைய பார்வை வேணும்? ஏலியோட பார்வை என்ன பார்வை? இருளடைந்த பார்வை. இன்னும் அவர் எந்த சூழ்நிலையெல்லாம் இருந்தாருன்னு பாருங்களேன். தேவன் பார்ப்பதை, சொல்வதை, விரும்புவதை அறியாத ஒரு நிலையில என்ன பண்ணார், இருந்தார். தேவனுடைய எல்லா சித்தமும் ஏலிக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனா சாமுவேல் எப்படி இருந்தார்? 3வது அதிகாரத்துல 1, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இப்ப சாமுவேல் எங்க வாழ்ந்து கொண்டார்? கர்த்தருடைய சமூகத்தில். இப்ப போய் 2வது வசனம், ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டான். 3வது வசனம், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக்கணும். இப்ப சாமுவேல் படுக்கிற இடம் எது? தேவ சமூகம். ஏலி இருந்தது. அப்போ பாருங்களேன், சாமுவேல் வளர்ந்தது, தங்குனது, இருந்தது எல்லாம் தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். இப்ப நம்ம ஏலியை போல இருக்கலாமா, சாமுவேலை போல இருக்கலாமா? சாமுவேலை போல படுத்திருக்கிறது அங்கதான், எழுந்திருக்கிறது அங்கதான், பணிவிடை செய்யறது அங்கதான். A to Z சாமுவேலுக்கு இருந்த ஒரே இடம் எது? தேவ சமூகம். அப்புறம் ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசாம ஏலிகிட்ட பேசுவாரா? இது நமக்கு ஒரு கீவேர்டு தான். நமக்கு ஆண்டவர் ஒரு ஹிண்ட் தான் கொடுப்பார். யார்கிட்ட ஆண்டவர் பேசினாரு? யார் ஒருவன் தேவ சமூகத்திலே இருக்கிறானோ அவங்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேசுவார். அந்நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருக்குன்னா, ஏலி போதிக்கிறார். தினந்தோறும் என்ன போதிக்கிறார்னா, நியாயப்பிரமாணங்களை போதிக்கிறார். நியாயப்பிரமாணங்கள் எது? மோசே மூலியமா ஆண்டு கொடுத்த அந்த தோரா சொல்றேன் இல்லைங்களா, ஆதி ஆகமத்துல இருந்து உபாகம். இப்ப இந்த கட்டளைகள் எல்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வார்த்தையை குறித்து ஆண்டு சொல்லவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை பிரதேட்சமா இருந்தது அப்படின்னு சொல்றது என்னமோ, வேத வசனத்தை சொல்லல. அங்க அந்த 5 புஸ்தகமும் எப்படி தெரியும் அவங்க எல்லாருக்கும்? மனப்பாடமா தெரியும். தேவனுடைய வெளிப்பாடு இல்லை அந்த இடத்துல. இன்னைக்கு நம்மகிட்ட வசனம் இல்லையா? போன் வால்பேப்பர் வசனம் தான், ஸ்டேட்டஸ் வசனம் தான், ஸ்டிக்கர் வசனம் தான், கதவுல வசனம் தான், பைக்கு கீச்சைன்ல என்ன போறோம், வசனம் போடுறோம். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நமக்கு வசனம் இருக்கு. ஆனா வசனம் இல்லாத இடம் நமக்கு உள்ளதான். எல்லா இடத்துலயும் தேவ வசனம் இருக்கு. ஆனா எங்க இல்ல? இருதயத்தில் இல்லை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வசனம் உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் இருக்கு சிஸ்டர், பிரதர். உள்ளதான் இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், போனை பார்க்கிறான், ஸ்டிக்கரை பார்க்கிறான், டிபியை பார்க்கிறான், ஸ்டேட்டஸை பார்க்கிறான். கர்த்தர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை தான் பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தை பிரதேட்சமா இல்லைன்னா வெளிப்பாடு இல்லை. வசனம் இருந்தது, என்ன இல்லை? வெளிப்பாடு இல்லை. நீங்க வலதுபுறமாய் செல்லும் போது, இடதுபுறமாய் செல்லும் போது வழி இதுவேன்னு சொன்னா, என் வாழ்க்கைக்கு டைரக்ஷன் அவர் கொடுக்குறாரு. இதை செய்யாத, இதை பண்ணு, இதை பண்ணாத, இங்க போவாத, இது வேண்டாம், இதுதான் உனக்கு வரும் அப்படின்னு தினம்தோறும் தேவன் சொல்றத எது கேட்கும்? காதுகள் கேட்கும். ஆண்டவரே, உங்க சத்தம் என்னுடைய காதுல என்ன பண்ணும்? கேட்கணும். இதுதான் இந்த அனுபவம். வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. அப்போ நாம கேட்க போறோம், ஆண்டவரே வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை நாங்க கேட்கணும். கர்த்தருடைய வசனம் நமக்கு எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. இப்ப வெளிச்சம் பாதையை கொடுக்குமா இல்லையா? லைட் கிவ்ஸ் சைட்னு சொல்லுவாங்க. லைட் என்ன கொடுக்கும்? நமக்கு பாதை. ஒரு இருட்டா இருக்கு, சுவிட்ச் போட்டு நமக்கு பாதை எதுன்னு தெரியும். ஆனா ரெவலேஷன் இன்சைட் தான். அதாவது வெளிப்பாடுங்கிறது உள்ளான ஆழங்களை என்ன பண்ணும்? வெளிப்படுத்தும். இந்த லைட்டுங்கிறது வெளிப்புறமான காரியத்தை தான் நமக்கு போட்டு காமிக்கும். ஆனா வெளிப்பாடுங்கிறது ஆழங்களை, உள்ள இருப்பதை, நமக்குள்ள இருக்கிறத, சத்தியத்துக்குள்ள இருப்பதை, கர்த்தருக்குள்ள இருப்பதை நமக்கு வெளிப்படுத்துவது தான் வெளிப்பாடு. அப்போ அந்த காலத்துல ஏலி ஊழியக்காரனா இருக்கும் போது அங்க ஏராளமான வசனம் இருந்தது. என்ன இல்லை? வெளிப்பாடு இல்லை. இப்ப கர்த்தர் சாமுவேல்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் இஸ்ரவேல்ல ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். இதுக்கு பேர் என்ன? வெளிப்பாடு. இது வசனமா? இது வெளிப்பாடு. அப்போ இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்றவங்கள நாம என்ன பண்ணணும்? இருக்க ஆரம்பிக்கணும். ஆனா ஏலியோட கண்கள் இருள் அடைந்தனால வசனமும் இல்லை, வெளிச்சமும் இல்லை, வெளிப்பாடும் இல்லை. ஏலிய கர்த்தர் ஏற்கனவே 2 முறை எச்சரிப்பு கொடுக்கிறார். ஏலிக்கு 2 முறை கொடுக்கிறார். பேர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கதரிசி ஏலி கிட்ட பேசுறார். 2வது அதிகாரம் 27வது வசனம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்தார். அதாவது கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் படிங்க.
நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை ஏன் மதிக்கிற? உன் பசங்களை ஏன் நீ பெருசா பேசுற? பலிகளை உங்களுக்குன்னு வைத்துக்கிறீங்களா? என்னை பார்க்காம நீ யாரை பார்க்கிற? ஏலி பிள்ளையை பார்க்கிற. ஆனா நீ உனக்கு பேர் என்ன? ஆசாரியன். இன்னைக்கு தேவனை பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம யாரை பார்க்கிறோம்? அவரை பார்க்கிலும் யாரை பார்க்கிறோம்? அது யாரா வேணா இருக்கலாம், கர்த்தர் அருவருக்கிறார். அது தவறான காரியமாய் நமக்கு முடியும். இப்படியே வந்தா 31வது வசனம். 34 பாருங்க. ஒப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரன் மேலும் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்கதாக உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்துக்கும். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதி இருப்பவன் எவனும் ரொம்ப மோசமா ஆண்டு சொல்றாரு. நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு போய் அங்க நிப்பீங்க, நீ இன்னைக்கு ஊழியக்காரன் தான், ஆசாரியன் தான், ஆனா உன் 2 மகனும் ஒரே சாக போறான். ஏன்னா நீ கர்த்தருடைய பார்வைக்கு மோசமா நடந்துட்ட. இப்ப இது தெரிஞ்ச உடனே யோபு என்ன பண்ணாரு? சாம்பல்ல போய் உட்காந்துட்டார். இப்ப இவர் போய் உட்காந்துக்கணுமா இல்லையா? ஐயோ ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, இதெல்லாம் செய்யாதீங்க ஆண்டவரே, எங்களுக்காக மனசப்பம் நியாய தீர்ப்பு வருது, ஐயோ வேணாம் அப்படி சொல்லணுமா இல்லையா? அடுத்த வசனம் எதா இருக்கா பாருங்க. ரியாக்ஷனே இல்ல. அங்க 2 பசங்க சாக போறாங்க, மனம் திரும்பலாம், கூப்பிட்டு பேசலாம், இல்ல பசங்களை கூப்பிட்டு ஆண்டு உங்களை பத்தி இப்படி சொல்றாரு, ஒழுங்கா நடந்துக்குங்க அப்படின்னு அவங்கள மனம் திரும்ப வைக்கலாம். எந்த ஒரு முயற்சியுமே இல்லை. அங்க சைலண்டா இருக்கு, அவ்வளவுதான். இது நம்ம வேற ஒரு இடத்துல கண்டுபிடிக்க முடியும். எப்ப தெரியுமா? சாமுவேல் இடத்துல தேவன் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? 3:12. நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளில் வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். அடக்காம போன பாவத்தை நிமித்தம் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று. என்னடா சொன்னோம்? ஆண்டு என்ன சொன்னாரு? நேற்று நைட்டு உன்கிட்ட பேசினது என்னன்னு கேட்கிறார். அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு ஏலி, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. உன் பசங்களை அழிக்க போறேங்கிறார், உன் குடும்பத்தை வரப்போ என்னமோ நடக்கட்டும்பா, இதுதான் அதுக்கு அர்த்தம். இங்க அழிக்க போறேன், உன் பசங்க சரியில்லை, அவனை நீ கண்டிக்கல, எனக்கு பிரியமெல்லாம் நான் ஒரே நாள்ல பாருங்கெல்லாம் செய்ய போறேன்னா தொடங்கி முடிக்க போறேங்கிறாரு. அழிக்க ஆரம்பிச்சு முடிக்க போறேன், சாமுவேல் ஏலி பார்க்க போறான்னு சொன்னா இவருடைய ரியாக்ஷன் பண்ணலாம், ஐயோ ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே அப்படி சொல்ல. அவர் கர்த்தரா, அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்யும். ஆண்டு சொல்றாரு, உன் குடும்பம் சரியில்லை, நாளை காலைல அவங்களெல்லாம் அழிக்க போறேன்னா இப்ப நாம என்ன சொல்லுவோம்? ஏதோ பார்த்து பண்ணுங்க ஆண்டவரே, என்னமோ நீங்க சொன்னீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லுவோமா? ஏலி சொல்றாருன்னா அப்ப எப்படி? வெறுத்து போச்சு வாழ்க்கை. ஒரு ஆசாரியனா இருந்துட்டு தேசம் அழியறதுலையும் கவலை இல்லை, குடும்பம் அழியறதுலையும் கவலை இல்லை. 2 பேரும் ஊழியக்காரன், ஆரோனோட பசங்க அந்நிய அக்கினி கொண்டு வரும்போது இதெல்லாம் தெரியும் தான் அவங்களுக்கு. இவரை போதிச்சிருக்க மாட்டாரா? ஆரோனுடைய பசங்க அந்நிய அக்கினி கொண்டு வந்தாங்க, கர்த்தர் என்ன பண்ணார்? சுட்டி அடித்தார், சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆனா வசனம் இருந்தது, வெளிப்பாடு இல்லை. இப்ப இதே தான் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய போறோமா? நம்ம ஆசாரிகள் ஆயிட்டோம், ஏலி போல நம்ம இருக்கிறோம். ஆனா ஏலிக்குள்ள இருக்கிற குணம் எல்லாம் 90% நமக்குள்ள இருக்கே. என்னமோ நடக்கட்டும், எனக்கு என்னங்கிறார். இப்படி இருந்தா அவங்க ஆசாரியனா இருக்க தகுதியா? மோசே எப்படி இருந்திருப்பாரா? நான் 25 லட்சம் பேரையும் அழிக்கிறேன், உன்னை மட்டும் என்ன பண்றேன்? பெரிய ஆளா இருக்கிறேன், நான் போய் படுத்துக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்னமோ உங்க பார்வைக்கு நலமானது என்ன பண்ணுங்க செய்யுங்க. இப்படி மோசே இருந்திருப்பாரா? அதனாலதான் மோசே எப்படி இருந்தார் ஆண்டோடைய பார்வையில, ஏலி எப்படி இருக்கிறார்? அப்போ எல்லாரும் ஆண்டு தெரிந்து கொண்ட ஆள் தான். உங்களை ஆண்டு அழைத்தாருங்க, அப்பா என்னை ஆண்டு அழைச்சிட்டார், நான் அப்படியே போய் சிங்காசனத்தில் உட்காரன் இல்லை. ஆண்டு அழைச்ச ஆள் எப்படி இருக்கான்? மோசையும் ஆண்டு தான் அழைச்சாரு, ஏலியும் ஆண்டு தான் அழைச்சாரு, நம்மளையும் யார் தான் அழைச்சிருக்கிறாங்க? நம்ம எந்த பாதையை நம்ம சூஸ் பண்ண போறோம்? மோசையை போல திறப்புல இருக்க போறோமா, ஏலி போல மாற போறோம்? நம்ம தேசம் எந்த நிலையில இருக்கு சொல்லுங்க? எப்படி அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரதேசமா இல்லையோ, எப்படி அன்னைக்கு ஏலி இருக்கும் போது இந்த எல்லா சூழ்நிலையும் தலைகீழா இருந்ததோ, அதே போலதான் இன்னைக்கு நம்ம தேசம் இருக்கு. அதே போல இன்னைக்கும் ஆசாரியர்களாக நாம இருக்கிறோம். யாரை போல இருக்கிறோம்? ஏலியை போல, மேக்சிமம் அவரை போல இருக்கிறோம் கிட்டத்தட்ட. அப்ப நம்மளை நினைச்சு பார்க்கணும். இப்படியே போனா கர்த்தர் கடைசியில எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும்? ஆனா கர்த்தர் இந்த இடத்துல வேற ஒரு காரியத்தை முடிவு பண்றார். இப்படி எல்லாம் தேசம் இருக்கும் போது 3வது அதிகாரம் 3வது வசனம், தேவனுடைய பெட்டி கர்த்தருடைய ஆலயத்தில்
தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே, 4வது வசனம், அப்பொழுது கர்த்தர் இல்லையா சாமுவேல் என்று கூப்பிட்டார். அப்ப இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, இன்னும் அணையவில்லை, உனக்காய் எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஆண்டவருக்கு ஒரு ஆள் தேவை. தேசத்துல யார் தேவை? ஒரு சாமுவேல் தேவை. அங்க வந்து பெரிய நெருப்பு இல்ல, ஒரு சின்ன விளக்கு தான். ஆனா அங்க சொல்றாங்க இன்னும் அணையவில்லை இல்லையா? அணைஞ்சிருச்சா? ஏலியோட இது அணைய போகுது. இப்ப விளக்கு ஆண்டு சொல்றாரு இன்னும் அணையல. அது யாருக்காக எரிஞ்சிட்டு இருக்கு? ஆமா, சாமுவேல் ஆண்டு இன்னைக்கு தேட வரல. இன்னைக்கு யாரை தேட வந்தார்? உங்களை தான் ஆண்டு என்ன பண்ணிருக்கிறார்? தேட வந்தார். ஆசாரியர் எல்லாம் தோத்துட்டான்பா, இந்த கடைசி காலத்துல உனக்காக இன்னும் அந்த விளக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? கொஞ்சமா அணையிற மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ கர்த்தர் வந்து நின்று சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்ப இன்னும் அந்த இடத்துல தான் ஸ்டில் எட் சொல்றாங்க இல்லையா? இன்னும் அணையவில்லை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய விளக்கு இன்னும் அணையவில்லை, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். தேசத்தை மாற்ற, உன் குடும்பத்தை மாற்ற, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற, இந்த இந்தியா ரட்சிக்கப்பட, நம்ம தமிழகம் இயேசு அறிய விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. நம்ம எத்தனை பேர் நம்புறீங்க இதை?